இது எனக்கு மகன் கேட்ட ஒரு கேள்வி. அந்த ம். கிருஷ்ணரோட இருக்கக்குள்ள மக்கள் வாழ்ந்தாங்க. ராமரோ இருக்கக்குள்ளயும் மக்கள் வாழ்ந்தாங்க. இப்ப இந்த ம். கலியுகத்திலயும் நமக்கு அந்த சான்ஸ் கிடைக்க மாட்டேங்குது. ம்ஹ்ம். ஓகே. வெரி குட். கிருஷ்ணர் இருந்த காலத்துல மக்களும் வாழ்ந்திருக்காங்க. ராமர் இருந்த காலத்திலயும் மக்கள் வாழ்ந்திருக்காங்க. ஏன் கிருஷ்ணர் நம்மகிட்ட இருக்க மாட்டேங்கிறார்? அதனால கிருஷ்ணர் இந்த கலியுகத்துல பகவானுடைய நாம ரூபத்துல இறங்கியிருக்கார். அதேபோல பாகவத ரூபத்துல இறங்கியிருக்கார். ஸோ நாம் கிருஷ்ணருடைய பேர சொன்னோம் அப்படின்னா, நம்ம கிருஷ்ணரோட தான் வாழ்ந்துட்டு இருக்கோம். இன்னும் சொல்லப்போனோம் அப்படின்னா, சைத்தன்ய ம். மகாபிரபு அப்படின்றவர் 500 வருஷத்துக்கு முன்னாடி தோன்றி போனார். ஸோ அதனால நம்ப ரொம்ப பக்கத்துல தான் இருக்கோம். ஆழ்வார்களே நெறைய பேர் கிருஷ்ணர பார்க்கவே இல்ல. இல்லையா? அவ்வளவு பெரிய பக்தர்கள் என்ன பண்ண முடியல அவங்களே? கிருஷ்ணருடைய அவதாரம் பண்ணக்கூடிய சமயத்துல அவங்க பிறக்கல. அதுக்காக அவங்க நம்ம கிருஷ்ணர பார்க்கலன்னு நினைச்சிட்டு இருக்கல. பகவானுடைய நாமத்திற்கும், பகவானுக்கும் வித்தியாசம் கிடையாது. பகவானுடைய விக்கிரக ரூபத்துக்கும், பகவானுக்கும் வித்தியாசம் கிடையாது. ஸ்ரீமத் பாகவத புராணத்துக்கும் கிருஷ்ணருக்கு வித்தியாசம் கிடையாது. அதனால கிருஷ்ணரோட வாழ்றது அப்படின்னு என்ன தெரியுமா அர்த்தம்? கிருஷ்ணருடைய குணங்களை அனுபவிப்பது தான் கிருஷ்ணரோட வாழ்றது. கிருஷ்ணருக்கு சேவை பண்றது தான் கிருஷ்ணரோட வாழ்றது அப்படின்னு அர்த்தம். கிருஷ்ணரோட வாழ்ந்த காலத்துல நெறைய பேர் கிருஷ்ணர புரிஞ்சுக்கவே இல்ல. அதான் துரதிர்ஷ்டமான விஷயம். நான் இன்னைக்கு அதான் சொல்லிட்டு இருந்தேன். மக்கள் கிருஷ்ணரோட வாழ்ந்த காலத்திலேயே இவர் தான் கிருஷ்ணர், இவர் சுயம் பகவான் புரிஞ்சுக்காம அவர சாதாரண மனுஷனா எடுத்துக்கிட்டாங்க. இதுவே இப்ப நெறைய பேர் என்ன பண்றாங்க? கிருஷ்ணருடைய குணத்தை புரிஞ்சுகிட்டு அவர வழிபட ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அதனால கிருஷ்ணர் எப்பயும் இருந்துட்டு தான் இருக்காரு. நம்ம கூட இருந்துட்டு தான் இருக்காரு. நாம் உணர்ந்தா போதும் அது. உணர்ந்தா நாமளும் என்ன பண்ணலாம்? கிருஷ்ணரோட சேர்ந்து வாழலாம். கிருஷ்ணன் இந்த கலியுகத்துல நம்ம டிஸ்டர்ப் பண்றது கிடையாது. வந்தாரா நம்ம டிஸ்டர்ப் ஆயிடுவோம். ஐயோ! கிருஷ்ணர பார்த்தோம் அப்படின்னா நம்மளால அனுபவிக்க முடியாது. திருடனுக்கு தேள் கொட்டுன மாரி போயிடும். அதனால என்ன பண்றது? கிருஷ்ணர் நம்ம கண்ணு முன்னாடிலாம் தோன்றுறது கிடையாது. தோன்றினார் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும்? நிராகரிக்க ஆரம்பிச்சுருவோம். கிருஷ்ணரை உதாசீனப்படுத்த ஆரம்பிச்சுருவோம். அதனால அவர் என்ன பண்ணாரு? மறைஞ்சிருந்து நமக்கு எல்லாம் ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காரு. பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டவங்களுக்கு என்ன பண்றாரு? கிருஷ்ணர் மறைஞ்சிருந்தே நம்மளுக்கு காட்சி குடுக்குறார். எத்தனையோ பக்தர்கள் கிருஷ்ணர தரிசனம் பண்ணியிருக்காங்க. கிருஷ்ணரோட சேர்ந்து வாழ்ந்திருக்காங்க. இந்த கலியுகத்தில் நம்முடைய சக காலத்திலே வாழ்ந்திருக்காங்க. ஸ்ரீல பிரபுபாவோட உதாரணத்த பார்க்க முடியும். அதேபோல நெறைய பக்தருடைய உதாரணத்த பார்க்க முடியும். அவங்க என்ன பண்றாங்க? கிருஷ்ணர பார்த்தும் இருக்காங்க. கிருஷ்ணரோட இன்னும் வாழ்ந்துட்டு கிருஷ்ணரை உணர்ந்தவங்க நெறைய பேர் இருக்காங்க. அதனால கிருஷ்ணரை உணர்றது தான் ரொம்ப முக்கியம். அவர பார்க்கிறது ரொம்ப பெரிய விஷயம் கிடையாது. நீங்க பையன்கிட்ட இந்த மாரி சொல்லுங்க. கிருஷ்ணருடைய நாமத்த சொல்லி பாருப்பா. அப்ப நீ கிருஷ்ணரோட வாழக்கூடிய அந்த ஒரு உணர்ச்சிய நீ பெற முடியும். இல்லன்னா ஸ்ரீமத் பாகவதம் படிச்சு பாரு. கிருஷ்ணர உணர முடியும் அப்படிங்கிற நீங்க பதில் சொல்லலாம் அவனுக்கு. நன்றி குருஜி. ம். நன்றி பிரபுஜி. ரொம்ப ஓகே. ஹரே நன்றி. கிருஷ்ணா.